வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேர்ல்டு கவரி தமிழ். இந்த உலகத்தில் 7 அதிசயங்களில் ஒரு அதிசயம் தான் இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. இந்த பிரமிடுகளெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க, எந்த ஆர்கிடெக்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க, யார் கட்டினது, ஏலியனா இல்லை மனிதனா அப்படின்ற இந்த மிஸ்ட்ரி இன்னுமே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாராலையும் அதிகமாக நம்பப்படுற ஒரு தியரியோட நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே தெரியிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆனில் வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் தான் என்னை அடுத்த குவாலிட்டியான வீடியோவுக்கு மோட்டிவேட் பண்ணும். வாங்க டாபிக் குள்ளே போகலாம். இந்த பிரமிடுகளெல்லாம் முதல்ல யார் கட்டினதுன்னு கேட்டால் நீங்கள் டெஃபினெட்லி ஈஜிப்டுன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் பிரமிடுகளை முதல்ல கட்டினது ஈஜிப்ட் கிடையாது, சூடான் அப்படின்ற இந்த கண்ட்ரி தான் முதல்ல பிரமிடுகளை கட்டினது. இது நார்த் ஆப்பிரிக்கா பார்டரில் அமைஞ்சிருக்கிற ஒரு கண்ட்ரி. இங்கே மட்டும் ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட பழமை வாழ்ந்த பிரமிடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எகிப்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 115 பிரமிடுகள் மட்டும் தான் காணப்பட்டுட்டு வருது. சரி, இந்த பிரமிடெல்லாம் என்னது, இது ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த பிரமிடுன்றது வேறு எதுவும் இல்லைங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்களுடைய சமாதி தான் அந்த பிரமிடு. இது ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த அரசர்களை கடவுளாக வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. இது அவங்களுடைய நம்பிக்கையாகவும் இருந்திருக்கு. ஸோ இதனால தான் அவங்களுடைய பேர் புகழ் கடைசி இருக்கணும், நிலைச்சிருக்கணும்னு இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த பிரமிடுகளை கட்டினது. பண்டைய எகிப்தியர்களுக்கு இன்னொரு நம்பிக்கை இருந்திருக்கு. அதாவது இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதா அவங்க நம்பிட்டு வந்திருக்காங்க. அதனால மம்மிஃபை பண்ணப்பட்ட உடலை அடக்கம் பண்ணும்போது அவங்க பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் அவங்களோட கூட சேர்த்து அடக்கம் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய வழக்கமாகவே இருந்துட்டு வந்திருக்கு. சரி, முதல்ல யாருக்கு இந்த பிரமிடை கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமை வாழ்ந்த பிரமிடு முதல்ல கட்டப்பட்ட பிரமிடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிமு 2780 கிங் ஜோரஸ் அப்படின்றவருக்காக கட்டப்பட்டது தான் முதல் பிரமிடு. இது பெஞ்ச் வடிவிலான பிரமிட். இது அவருடைய ஆர்கிடெக்டான இமோட்டப் அப்படின்றவரை வச்சு கட்டப்பட்டது தான். இதுதான் உலகிலே முதல் பிரமிட். இது 3ஆம் கூஸ்ட் ராஜ்யத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த 3ஆம் கூஸ்ட் ராஜ்யத்தின் முடிவில் தான் 4ஆம் பாரோன் ஆட்சி தொடங்குது. இந்த 4ஆம் பாரோன் ஆட்சியில் தான் இவங்க எகிப்து நோக்கி இடம் மாறி வந்திருக்கலாம். அதுக்கு பிறகு தான் எகிப்தில் பிரமிடுகளை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ முதல்ல இந்த பிரமிடை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்றத பார்ப்போமா. நான் முதல்ல ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லாராலையும் அதிகமாக நம்பப்படுற ஒரு தியரி இருக்குது, எல்லா ரிசர்ச்சர்ஸும் முன்வைக்கிற ஒரு தியரி. அதை பார்ப்போம். எகிப்தியர்கள் முதல்ல இந்த பிரமிடுகளை கட்டணத்துக்கு பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா கிரைனைட், அப்புறம் சுண்ணாம்பு கற்கள். இந்த கற்கள் எல்லாமே நைல் நதி வழியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த கற்களை மிதக்கிறதுக்காக இவங்க இந்த ஆட்டுத்தோலாலான ஒரு பலூன் மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி தான் இந்த கற்களை மிதக்க வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த நைல் நதி இருந்ததுக்கான தடயத்தை ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட கற்கள் ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு அடிவாரத்தை போட்டிருக்காங்க, இந்த சுண்ணாம்பு கற்களையும் கிரைனைட் கற்களையும் வச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கற்கள் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வரதுக்காக ஒரு ரேம்ப் மாதிரியான ஒரு அமைப்பை அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இந்த ஏணி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ரேம்ப். இந்த ரேம்ப் வழியாக தான் இந்த கற்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சைடில் தெரிகிற இந்த ஸ்டெப்ஸ் மாதிரியான விஷயம் பார்த்திக்கிட்டா எடுத்துகிட்டு வர கற்களை அடக்கி வைக்கிறதுக்காக. அப்போ தான் அந்த ஒரு முக்கோண ஷேப்பை அவங்களால கொண்டு வர முடியும், அந்த பிரமிட் ஷேப்பை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரிசர்ச்சர்ஸால் அதிகமாக நம்பப்படுற ஒரு விஷயம். ஸோ இதுதான் அப்படியே கொஞ்சமாக கட்டி இந்த பிரமிட் ஷேப்பை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கற்களுடைய வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500லேருந்து 3000 கிலோ வரைக்கும் இருக்குமா. ஸோ இது எப்படி ஒரு நார்மலான மனுஷனால் கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ரிசர்ச்சர்ஸ் இன்னொரு தியரியும் முன்வைக்கிறாங்க. அதாவது என்னென்னா, 5,000-6,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பிரமிடுகள் கட்டப்பட்டது. ஸோ அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா ஜெயின்ஸ் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி இந்த ஜெயின்ஸை கூட இவங்க பயன்படுத்தியிருக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த மேமல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற யானைகளையும் இந்த கற்களை கொண்டு வரத்துக்காக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தான் கட்டியிருப்பாங்கன்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. இன்னொரு மர்மம் தீர்க்கப்படாமல் தான் இருக்குது. அதுதான் எகிப்தியோட கல்வெட்டுகள். ஏன்னா அந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டு இதெல்லாம் அந்த காலத்துலேயே ஓவியத்தில் இவங்க வரைஞ்சிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஏலியனோட யூஎஃப்ஓ மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மர்மம் இன்னும் தீர்க்கப்படாமல் தான் இருக்குது. என்னுடைய கருத்து மேபி வேற்று கிரகவாசிகளும் இருக்கலாம். இந்த ஜெயின்ஸை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆவரேஜான கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஆதாரத்தோட இந்த ஜெயின்ஸை பற்றின வீடியோஸை நான் உங்களுக்கு போடுறேன்.
சரி மக்களே, இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோஸ் லாஸ்டா போட்ட வீடியோஸ் கூட நிறைய வியூஸ் போகுது. ஆனா உங்களுடைய கருத்தை நிறைய பேர் கமெண்ட்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. நெகட்டிவோ பாசிட்டிவோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அப்பதான் அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அடுத்தது செயல்பட முடியும். சரி மக்களே, மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் என்னை அடுத்த ஒரு வீடியோவுக்கு மோட்டிவேட் பண்ணும். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.